ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாடிஸ் அண்ட் கிச்சன். இந்த vlog கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க. ஆமாங்க, நம்மளோட செல்ல குட்டீஸ் நமிதன் யாழுவோட காது குத்து விழா பற்றின vlog தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து May 26 சண்டே நடந்ததுங்க. காது குத்துக்கு சீர் செய்கிறதுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். குழந்தைங்களோட காது குத்து அவங்களோட குலதெய்வ கோயிலான மணப்பாறையில் தாங்க நடந்தது. முற்காலத்தில் கிராம தெய்வங்களுடைய வழிபாடுங்கிறது ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒன்றா சேர்ந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. இது அவங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி வழிபாட்டு முறையை பின்பற்றி வந்தாங்க. இன்றைக்குமே பல கிராமங்களில் அவங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா தீர்க்கிறதுக்கு அவங்களோட குலதெய்வமாக இருக்கிற கிராம தெய்வங்களை வழிபடுவாங்க. அப்படி உண்மையாக வழிபடுற பக்தர்களோட குறைய 7 நாட்களில் தீர்க்கும் தெய்வம் இருக்கும் கோயில் தான் மணப்பாறை அருள்மிகு நல்லாண்டவர் கோவில். சுமார் 2000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலோட பிரதான தெய்வம் நல்லாண்டவர். கோயிலோட தல விருட்சம் காட்டு மின்னை மரம். மாயமானை ராமர் பூண்டிய தலம், அதனால தான் மான் பூண்டி என்று கூறப்பட்டது. காலப்போக்கில் அது மருவி மாமுண்டி ஆண்டவர் கோயில் அப்படின்னும் இது அழைக்கப்படுது. வர்ற ஜூன் 9ஆம் தேதி இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதனால் எல்லா சந்நிதியிலையுமே கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோயிலை சுற்றி கும்பிட்டாச்சு. இப்போது பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. காது குத்துறது நடக்க போகுது.
எல்லாருமே கமிட்மெண்ட்டுன்ற பேரில் திசைக்கு ஒரு புறம் வாழ்ந்துட்டுருக்கோங்க. தினம் தினம் ஓடி ஓடி உழைச்சாதான் நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு நம்மளால் பொழப்ப ஓட்ட முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வருஷத்தில் ஒரு முறையாவது நம்மளோட சொந்த பந்தத்தோட முகத்தை பார்த்து அவங்களோட பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்றது ரொம்ப அவசியங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப்னால் ஒரு 4 செவத்துக்குள்ளேயே அவங்களோட உலகமே முடிஞ்சு போயிடுது. பக்கத்தில் இருக்கிறவங்கள அங்கிள் ஆன்ட்டி அப்படி கூப்பிட்டு தான் பழகுறாங்க. அப்படி இருக்கிற நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் உறவுகள் இவ்வளோ பேர் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தாத்தா, அப்பாயி, அம்மாச்சி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, மச்சான், அத்தாச்சி, இத்தனை உறவுகள் எல்லாரும் நின்று இந்த பசங்களோட ஃபங்க்ஷனை இப்படி பார்க்கும்போது அது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த காது குத்துற வலி கூட தெரியாமல் 2 பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். எப்படியோ 2 பேரையுமே அழ வைக்காமல் சந்தோஷமாக காது குத்து ஹாப்பியாக நடந்து முடிஞ்சிருச்சு. காது குத்து கோயிலில் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் புதுக்கோட்டையில் ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இனிமே தானே இருக்குது மெயின் பிக்சரே. தாய்மாமன் சீர் இல்லாத ஃபங்க்ஷன் தமிழ்நாட்டில் இருக்குமா? தாய்மாமன் எப்படி என்னோடய உரிமையை விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அவர் சீர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. தாய்மாமன் சீர் வச்சாச்சு, செய்முறை செய்கிறவங்கெல்லாம் செஞ்சாச்சு, கெடா விருந்தும் போட்டாச்சு, வந்தவங்களுக்கெல்லாம் பரிசாக மரக்கன்னும் கொடுத்தாச்சு. இப்போது நான் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் 80s கிட்ஸுங்க. ஒரு சனி ஞாயிறு லீவோ இல்லை எந்த லீவ் ஆகட்டும் எல்லோரும் ஒன்றா ஒரே வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக இருந்ததுனாலையோ என்னமோ விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற விஷயங்களும் நமக்குள்ளே நிறையா இருக்குது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனை படிப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டனால அந்த பசங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுனாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது, உறவுகளோட அருமையும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எல்லாரோடையும் இப்படி கலந்துக்கும் போது உறவுகளோட அருமையும் பெருமையும் பாசமும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அந்த மனப்பான்மையும் நம்மளோட குழந்தைங்களுக்கு வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விலாகை நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாகை எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டாடிஸ் அண்ட் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.